வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நார்மல் எல்சிடி டிவியாக இருக்கிற உங்கள் டிவியை ஸ்மார்ட் டிவியை மாற்றுறது எப்படின்னா சொல்லி தரப்போகிறோம் உங்களுக்கு. இதில் என்ன பெனிஃபிட்னா, நீங்கள் ஜியோ வைஃபை கனெக்ஷன் வாங்க போகும்போது உங்களுக்கு ஒரு ஜியோ 4K செட்டப் பாக்ஸ் தருவாங்க. இந்த செட்டப் பாக்ஸை உங்கள் டிவியில் மாட்டினதுக்கப்புறம் உங்கள் பழைய டிவி ஸ்மார்ட் டிவியை கன்வெர்ட் ஆயிரும். அது எப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் சொல்லி தரப்போகிறோம் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸ்குள்ளார என்ன இருக்குங்கிறது காமிச்சிடறேன் உங்களுக்கு. புது பாக்ஸ் இப்போ தான் பாக்ஸ் வந்திருக்கு உங்களுக்கு. பாக்ஸ் அன்பாக்சிங் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு ஜியோவோட இது எஸ்டிபி, இது ஒரு 4K செட்டப் பாக்ஸ் தந்திருக்காங்க உங்களுக்கு. HDMI கேபிள், ஈதர்நெட்டு, USB கேபிள் கனெக்ட் பண்ணுறது, ஒரு பவர் அடாப்டரோட ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. உள்ளார பார்த்தீங்கன்னா ஒரு ஜியோவோட ஃபேம்லெட் ஒன்று இருக்குது உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளார ஃப்ரீயாக ஒரு HDMI கேபிள் ஒன்று தந்திருக்காங்க, ஒரு அடாப்டர் ஒன்று தந்திருக்காங்க. அது போக ஜியோவோட ஒரு ரிமோட் ஒன்று தந்திருக்காங்க. இந்த ரிமோட் என்னங்கிறது காமிச்சிடும் உங்களுக்கு. இந்த ரிமோட் பார்த்தீங்கன்னா ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸு, டிஸ்னி ஹாட்ஸ்டார், ஊட்டி, யூடியூப்பு, இந்த எல்லா பட்டன்ஸுமே இருக்குது உங்களுக்கு. பவர் ஆன் ஆஃப், டிவி பட்டன் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டிவி பற்றி சொல்லணும்னா, எங்கள் டிவி பார்த்தீங்கன்னா 2002 வாங்கின மாடலு. இது பார்த்தீங்கன்னா நார்மல் எல்சிடி டிவி. இந்த டிவியில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் டிவி ஆப்ஷன் எதுவுமே கிடையாது. இப்போ நான் பாருங்கள் காமிச்சிடறேன் உங்களுக்கு. இந்த பட்டன் அமுத்துனா HDMI 1, HDMI 2, AV 1, PC, மீடியா 1 இது மட்டும் தான் வரும். எங்களுக்கு இது யூடியூப்பு, நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே ஸ்க்ரீனில் வராது. இப்போ இந்த ஜியோ டிவி 4K செட்டப் பாக்ஸை மாட்டி உங்களுக்கு டிவியில் எப்படி யூடியூப்பில் வேலை செய்யுங்கிறத உங்களுக்கு காமிச்சிட போகிறேன். வீடியோ பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இப்போ பவர் அடாப்டர் எடுத்தாச்சு. பவர் அடாப்டரோட ஒயர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா லென்த்தாக இருக்குது உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் வருதுன்னு பார்த்தா உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு. ஸோ பாருங்கள், பவர் அடாப்டர் மேலே கனெக்ட் பண்ணிட்டேன். பவர் அடாப்டர் கனெக்ட் பண்ணிவிட்டு அதோட பவர் அடாப்டர் பின்னை வந்து எங்கள் ஜியோ 4K செட்டப் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே பின்னாடி கனெக்ட் பண்ணிக்க வேண்டியதான். கனெக்ட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிட்டீங்கன்னா இங்கே ரெட் லைட்டு பிளிங்க் ஆகும். பார்த்தீங்க ஃபஸ்ட்டு க்ரீன் லைட் எரியுது உங்களுக்கு. அதுக்கப்புறம் HDMI கேபிள் இருக்குது பார்த்தீங்கன்னா, டிவியில் HDMI கேபிள் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த HDMI கேபிள் எடுத்து உங்கள் ஜியோ 4K செட்டப் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, பின்னாடி பார்த்தீங்கன்னா HDMI போட்டு கொடுத்துருப்பாங்க. இது பின்னாடி இது கனெக்ட் பண்ணிக்க வேண்டியதான் உங்களுக்கு. ரெண்டு இதுதான், ஒன்று பவர் அடாப்டரு, ஒன்று HDMI கேபிள். பாருங்கள் கனெக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா டிவியில் பார்த்தீங்கன்னா ஜியோன்னு வந்துருச்சு. ஃபஸ்ட் டைம் ஆன் பண்ண போகும்போது இந்த பட்டனை 10 செகண்ட் நீங்கள் பேக் பட்டனை, ஹோம் பட்டனை இல்லைன்னா ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லி போட்டிருக்கு பார்த்துக்குங்க. ஹோம் பட்டனை 10 செகண்ட் ப்ரெஸ் பண்ணி பிடிக்கணும் உங்களுக்கு. பாருங்கள், நான் பேட்ரி போட்டு காமிச்சிடறேன் உங்களுக்கு. இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அதில் பேட்ரி கொடுக்கல, புது பேட்ரி நம்ம தான் வாங்கி போடுற மாதிரி இருக்குது. ஓகே, நான் பேட்ரி போடுறேன். சின்ன பேட்டரி 2 போட்டுக்கலாம் உங்களுக்கு. போட்டுட்டு இந்த ஹோம் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதை லாங் ப்ரெஸ் பண்ண சொல்லியிருக்காங்க 10 செகண்டு. இந்த செட்டப் பாக்ஸை பார்த்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ரெட் லைட்டு பிளிங்க் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு, பேர் ஆகிட்டு இருக்கும் உங்களுக்கு. 10 செகண்ட் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேர் ஆகிடும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ரிமோட் பேர் ஆயிடுச்சு. மேலே பார்த்தீங்கன்னா ரிமோட் டிடெக்டட்னு சொல்லி காமிக்குது உங்களுக்கு. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே க்ரீன் லைட் பிளிங்க் ஆகிட்டுருக்கு. இன்னும் ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கீழே கண்டினியூன்னு கேட்கும் உங்களுக்கு. இங்கே ப்ளே ஸ்டோரில் போய் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா கேட்கும். வேண்டாம்னு சொல்லிவிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ரெண்டு ஆப்ஷன் கேட்கும் உங்களுக்கு. ஆட்டோமேட் ஸ்க்ரீன் சைஸும் கேட்கும், HDMI ரெசல்யூஷன் கேட்கும் உங்களுக்கு. நான் ஆட்டோ ரெசல்யூஷன் வச்சிடுறேன். அப்போ ஆட்டோ ரெசல்யூஷன் வச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு 1080p ரெசல்யூஷன் வந்துருச்சு. இப்போ அதுக்கு கீழே வந்ததுக்கப்புறம் கண்டினியூ கொடுத்துக்குங்க. கண்டினியூ கொடுத்துட்டதுக்கப்புறம் இப்போ என்னோடய ஒய்ஃபைல இந்த செட்டப் பாக்ஸை பேர் பண்ண சொல்லுது, தெரிஞ்சுதுங்களா? இப்போது பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்ன ஒய்ஃபை இருக்குன்னு காமிக்கும். என்னோடய ஜியோ ஒய்ஃபையோட நேம் பார்த்தீங்கன்னா இஜாஸ் 5Gன்னு போட்டிருக்கேன். நான் பாருங்கள் செட்டப் பாக்ஸ் பேர் பண்ணி காமிக்கிறேன். 999
பார்த்தீங்கன்னா செட்டப் பாக்ஸ் என்னோடய வைஃபைல பேர் ஆகிட்டுருக்கு. ஒரு 2 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்குங்க. பாருங்கள், கனெக்ட் டு இஜாஸ் 5Gன்னு வந்துருச்சு. என்னோடய வைஃபைல கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ அந்த ஆப்ஷன் கேட்க ஸ்கிப் கொடுத்துக்குங்க. இது பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் அப்டேட் ஆகிட்டுருக்கு. சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் கொடுத்துட்றேன். இது எல்லாமே கண்டினியூ கொடுத்துட்றேன். இது டெர்ம்ஸ் அண்ட் ப்ரைவசி பாலிசி கேட்குது உங்களுக்கு, அது நான் வந்து அக்ரி பண்ணிக்கிறேன். வெல்கம் டு ஜியோ செட்டப் பாக்ஸ் கம்ப்ளீட்னு வந்துருச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், என்னோடய நார்மல் டிவி இப்போ ஸ்மார்ட் டிவியே கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்போ டிவியில் பார்த்தீங்கன்னா லைவ் டிவின்னு இருக்குது, ஜியோ பேஜஸ் இருக்குது, ஜியோ ஃபேக்டரி டெஸ்ட்டுன்னு இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ சாஃப்ட்வேர் எல்லாமே டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ 27% ரிமைனிங் இருக்குது. இப்போ சாஃப்ட்வேர் கம்ப்ளீட் முடிச்சதுக்கப்புறம் எல்லாமே ஆப்ஸ் எல்லாமே வந்துடும் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக இருக்குன்னு பாருங்கள். கீழே பார்த்தீங்கன்னா மென்ஷன் ஆகிருக்கு, டிவைஸ் ஆட்டோமேட்டிக்காக 2 செகண்டில் ரீபூட் ஆகும்னு சொல்லி போடும். மேலே பார்த்தீங்கன்னா இப்போ ரீஸ்டார்ட் ஆக போகுது என்னோடய செட்டப் பாக்ஸு. வாவ், சூப்பர். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிட்டு இருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஒர்க்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே சீக்கிரமாக அப்டேட் ஆகி முடிஞ்சிடும். ஜஸ்ட் வந்து நீங்கள் செட்டப் பாக்ஸை வாங்குறீங்க, பவர் அடாப்டரை ப்ளக் பண்ணுறீங்க, HDMI கேபிளை கனெக்ட் பண்ணுறீங்க, உங்கள் செட்டப் பாக்ஸை வைஃபைல கனெக்ட் பண்ணுறீங்க. கனெக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே ஒரு அப்டேட் வரும். அப்டேட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்கள் டிவி பாருங்கள் எப்படி இருக்குன்னு காமிச்சிடும் உங்களுக்கு. இது ரொம்ப ஈஸிங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு செட்டப் பாக்ஸ் கொடுத்துருவாங்க. இது டிஷ்ஷெல்லாம் அடிக்க மாட்டாங்க. ஒரு HDMI கேபிள், ஒரு பவர் கேபிள், அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக உங்கள் டிவியை செட்டப் பண்ணிக்கலாம். சாதா டிவியாக இருந்தாலும் ஸ்மார்ட் டிவியை கன்வெர்ட் ஆகி கொடுத்துரும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், டிவி ஆன் ஆகுது. சூப்பருங்க. பார்த்தீங்களா, இப்போ என்னோட ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் வந்துருச்சு. பார்த்தீங்களா, இதுக்கு முன்னாடி என்னோட டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா சாதா டிவியாக இருந்துச்சு. இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் வந்துருச்சு. இப்போ ஜியோ ஸ்டோரில் போய் காமிக்கிறோம் உங்களுக்கு. பாருங்கள் எவ்வளோ ஆப்ஸ் இருக்குன்னு காமிச்சிடும் உங்களுக்கு. கிட்ஸு, குக்கு எஃப்எம்மு, பின்ன ஜியோ சவான், ஜியோ சினிமா, டிஸ்னி ஹாட்ஸ்டாரு, ஜியோ டிவி ப்ளஸ்ஸு, ஜியோ ஜாயின், ஜியோ கேம்ஸ் இருக்குது, மை மியூசிக் இருக்குது, ஜியோ வீடியோ கால்ஸ் இருக்குது. இவ்வளோ ஆப்ஸு எல்லாம் இருக்குது. மொத்தம் எவ்வளோ ஆப்ஸு இருக்குதுன்னு பார்க்கலாம் உங்களுக்கு. நான் ஃபஸ்ட்டு ஒரு டிஸ்னி ஹாட்ஸ்டார் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. டிஸ்னி ஹாட்ஸ்டார் பாருங்கள், டிஸ்னி ஹாட்ஸ்டார் ஆப்பை டவுன்லோட் பண்ணி காமிக்கிறேன். இன்ஸ்டால் போட்டிருக்கு பார்த்தீங்களா, பாருங்கள் இன்ஸ்டால் கொடுத்துட்றேன். எவ்வளோ ஸ்பீடாக அந்த ஆப் டவுன்லோட் ஆகுதுன்னு பாருங்கள். இன்ஸ்டால் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ ஜியோ சினிமா ஆப் டவுன்லோட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ சீக்கிரமாக ஆப் டவுன்லோட் ஆகுதுன்னு பாருங்கள். பாருங்கள், நம்ம இன்ஸ்டால் பண்ண ஆப் எல்லாம் மேலே காமிக்குது பாருங்கள். ஜியோ டிவி, ஜியோ. வெளியே வந்துடுறேன். ஜியோ டிவி போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு.
ஓ இன்னும் இன்ஸ்டால் ஆகலை, இன்ஸ்டால் பண்ணுறேன் உங்களுக்கு. எவ்வளோ ஸ்பீக்கரமாக இன்ஸ்டால் ஆகுதுன்னு பாருங்கள். சோனி லிவ் இருக்குது, அது இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணுறேன். ஜியோ சினிமா இன்ஸ்டாலேஷன் ஆயிடுச்சு. இந்த ஆப்பை நம்ம போட்டு பார்க்கலாம். கொஞ்சம் ஆகலைங்களா? இப்போ பாருங்கள், ஜியோ டிவி ப்ளஸ் இன்ஸ்டாலேஷன் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணுற ஜியோ டிவி ப்ளஸ் வந்துருச்சு உங்களுக்கு. லைவ் டிவிங்கிறது மேலே காமிச்சிடும் உங்களுக்கு. ஸ்போர்ட்ஸ் போடுற பாருங்க. The defensive player clearly blocks the ball. There is no foul on the play. Due to eminent possession, Dallas आपने देख பாருங்க, சேனல்ஸ் எல்லாமே அழகா வருது. HD-ல வருது பாருங்க. दिल्ली शराब केस में परिवहन. இந்த வீடியோவில் ஜியோ செட்டப் பாக்ஸ் எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுங்கிற வீடியோ பார்த்துருப்பீங்க. ஜியோவில் எப்படி ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணுறது, இந்த எப்படி HDMI கேபிள் கனெக்ட் பண்ணுறது, எப்படி பவர் கேபிள் கனெக்ட் பண்ணுறது எல்லாமே இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு புது கனெக்ஷன் ஏதாவது வேணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நேரில் வந்து புக்கிங் பண்ணி இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துட்றோம். அதேமாதிரி ஜியோ ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருக்குது, உங்களுக்கு அதை பற்றி புரியலனாலும் எங்களுக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு எங்கள் சைட்லேருந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணி தரோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் எங்கள் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.